நான் வாழுகின்ற நாட்டினுடைய மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் இன்றைய இந்த சந்திப்பில் நான் ஒரு நடுநிலைமையாகத்தான் நான் செயல்படுவேன் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்படினால் இரு தரப்பினரும் சுதந்திரமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை இறைவனுடைய சன்னதியில பொதுமக்கள் பத்திரிகையாளர்களுக்கு முன்னால கலந்துரையாடக்கூடிய மாதிரி கருத்துக்களை பரிமாறக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. முந்த நாள் கூடி எங்களுடைய தொழில் கடல்ல கட்டி இருக்கும் போது அந்த தொழில் போட்டையும் வலியையும் சேர்த்து இழுத்து கொண்டு ஒரு அரை மைல் தூரத்துக்கு உங்களுடைய ரோலர் ரெண்டு ரோலர் ஒரு மடி போட்டு இழுத்து அவைய கத்த கொண்டு போனவன். அப்ப இப்படியான நிலப்பாடு அவை வலியை வெட்டி விட்டுட்டு தான் பிறகு கத்திக்குள்ளத்தான் அந்த வலியை தட்டி விட்டு உங்களோட ரோலர் போகுது. இப்படியான அநியாயம் மட்டும் இல்லை. எங்கண்ட இடத்துல முனையில ஊர்பட்ட தொழில் எல்லாம் கல் விலையும் வலி விலையும் தான். அப்ப இப்ப உங்களை கண்டுட்டு நாங்கள் திரும்பி வர்ற கட்டம் தானே. நீங்கள் ஒரு 4, 5, 6 மைலுக்குள்ளேதான் இப்ப பாரியல் தொழில் இருக்கு. அப்ப ஒன்றில் நீங்க செய்யணும், இல்லாட்டி நாங்கள் செய்யணும். ஆனா உங்களுக்கு தெரியுது இது ஒரு பாதிப்பான தொழில். ஆனா எங்கண்ட இடத்துல இப்படியான தொழிலை நாங்கள் தடை செய்திருக்கிறோம். இதுவரையில எங்கண்ட தொழில் இப்படியான தொழிலை நாங்கள் தடை செய்திருக்கிறோம். இன்னும் முற்றுமுழுதாக எங்களுடைய மீனினம் சின்ன குஞ்சு கூட அழியுதுன்றதுக்காக இப்ப அதை அமைச்சரூடாக தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாளாந்தம் இப்படியே எங்களுடைய வேலை ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கு. அப்ப இதுக்கு இப்ப நீங்கள் எங்களுக்கு ஒரு முக்கியமான உறவு. ஆனா இந்த உறவு முறியக்கூடாது என்றால் எங்களுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி நீங்கள் செய்யணும். நாங்களும் தான் இப்ப கதைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு நல்ல முடிவாக இது எடுக்கணும். என்ன பிரச்சனை என்றால் இன்றைக்கு ஒரு கஷ்டப்பட்டவன் அடைய வச்சு விலையை எடுத்துக்கொண்டு போறான், நாளைக்கு விலை இல்லாம வரான். எத்தனையோ சனம் அழுகுது. நான் அமைச்சரை கூட்டிக்கொண்டு காட்டி இருக்கிறேன். இப்பவும் அது நடந்தோண்டுதான் இருக்கு. அப்ப நீங்கள் ஒரு ரோலர் 2 ரோலருக்கு நாங்கள் பதில் சொல்லிடாது. ஊருப்பட்ட ரோலர் வாரீங்க. அப்ப நீங்கள் இப்படியே அழிச்சு கொண்டு போனால் இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்காது. ஆனா இதுல ஒரு நல்ல முடிவா நீங்க செய்யறது பிள்ளைன்றது உங்களுக்கே தெரியுது. ஆனால் நாங்களும் என்ன செய்யறது? இப்ப உங்கள்கிட்ட வேற குள்ளா வருகுது, வேற வழி வேலை வருகுது. அதுகளை பற்றி நாங்கள் கதைக்க வர இல்லை. இந்த ரோலரை மாத்திரம் தான் நாங்கள் கதைக்க வரோம். நீங்க ரோலரை விட்டுட்டு